வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். என்னடா எங்கேயோ நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு லாரி ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் இங்கே தான் வந்து தண்ணி வருது. வாளியில் அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்கேன். காய போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். திருச்சூர் தான் ஆக்சுவலாக போகணும். லாரி இருந்தால் வேகமாக போயிடலாம். அது இல்லாதனால வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சைடில் லிஃப்ட் கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கேன். இங்கே பவர் பேங்க் வந்து பக்கத்தில் சார்ஜ் போட்டிருக்கேன் ஒரு இடத்துல. அந்த லாரி ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே ஒருத்தர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சார்ஜ் கேட்டிருந்தேன். ஒருத்தர் போடுறேன் சார்ஜர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கேன். அதான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். துணி காயறதுக்கும் சேம் வந்து பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஏறுறதுக்கும் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணிவிட்டு சார்ஜ் எல்லாமே ஏறினோடனே அடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லலான் இருந்தேன். சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இங்கே பக்கத்தில் தான் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு பவர் பேங்க்கு. இன்னொன்று என்னென்னா, நேற்று தலை சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது வந்து சுற்றிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு அடுத்தடுத்து டெய்லி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கனால, டெய்லி நான் போயிட்டே இருக்கனால ஒரு மாதிரி வெயில் அலைச்சல் வேறு. ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி தலை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு இடத்துல உட்காந்தேன். அப்போ தான் அந்த ஃபீல் தெரிஞ்சிச்சு. அப்படியே தலை சுற்றி ஒரு மாதிரி கிரைண்டர் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணேன், சரி ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம், ஒரு 2 நாள் கழித்து கூட வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் இல்லை, அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது ஒன்றும் இல்லை, சரி ஓகே சரியாயிருச்சு போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணியிருக்கேன் வீடியோ. என்னென்னா மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, பவர் பேங்க் இல்லைங்க. பவர் பேங்க் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, பவர் பேங்க் இருக்குல்ல, அது வந்து ஒரு சில இடத்துல சார்ஜ் வந்து ஃபுல்லாகவே விட மாட்டாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் ஏற்ற விட்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஏற்ற ஃபோனில் எவ்வளோ ஏறுதுன்னா 40 to 50% மட்டும்தான் ஏறுது. அதுக்கப்புறம் திரும்ப குறைஞ்சிடுது. நான் அதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள், டேரெக்டாக வந்து பீச்சை காட்டுறீங்க, ஓகே அதை மட்டும் காட்டுறீங்க, அதுக்கப்புறம் சுற்றி மட்டும் காட்டுறீங்க, மற்றது நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு அப்படியே வந்துடுறீங்க, நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் வந்து எனக்கு என்ன முக்கியமான மெயின்னா, சார்ஜ் இருந்தால் தானே ஃபோனில் நிற்கும். சார்ஜ் இருந்தால் தான் எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியும். ஒரு பக்கம் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஃபோனில் கேமரா பார்த்துக்கிட்டே பேச வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சார்ஜ் இருக்கா, நம்ம பேசி எடுக்க முடிக்கிறதுக்குள்ளே சார்ஜ் தீர்ந்துருமா அப்படின்ற அந்த கவனம் போயிடுது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சரியாக வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போது வந்து ஒரு பேக்கப்பாக அந்த ரஹ்மான் பிரதர் வந்து ஒரு பேக்கப்புக்காக ஒரு சார்ஜர் இந்த பவர் பேங்க் வாங்கி கொடுத்துருக்கறனால இப்போது கொடுத்துருக்கேன். இப்போ மேக்ஸிமம் அவங்க ஃபுல் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்லாம் நான் நிறைய இன்ஃபர்மேஷனோடு கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஒரு ஃபோனை வச்சுட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், சார்ஜ் போட்டுக்கிட்டே அங்கே சார்ஜ் போட்டுக்கிட்டே. இப்போ எனக்கு பேக்கப்புக்காக பவர் பேங்க் இருக்கிறதுனால அது ஃபுல்லாகிருச்சுன்னா மேபி 4 தடவை சார்ஜ் போடலான்றாங்க. அது மேபி நல்லா ஃபுல்லாகிருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வர்ற வீடியோஸில் மேக்ஸிமம் நான் இன்ஃபர்மேஷன் இல்லை ஹிஸ்ட்ரி, அதை பற்றின ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, வெயிட் பண்ணுறேன். சார்ஜ் ஏறி முடித்தோடனே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான், திருச்சூர் போக வேண்டியதான். சப்போஸ் திருச்சூர் போக முடியலன்னா கூட ஊடலை ஏதாவது இருந்தால் காமிச்சிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுட்டு அடுத்த நாள் கூட நம்ம திருச்சூர் போயிடலாம். இங்கேருந்து கரெக்டாக வந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. லிஃப்ட் தருவாங்களா இல்லைன்றது தெரில. மேக்ஸிமம் தந்தாங்கன்னா மேக்ஸிமம் ரீச் ஆகிடுறேன். சப்போஸ் தரலைன்னா பக்கத்தில் எங்கேயாவது வந்து நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு மேக்ஸிமம் மோராக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ முடிச்சிடுறேன். சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். சார்ஜ் ஏறி முடியட்டும். ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் சார்ஜ் ஏறி முடிய போதுங்க. சூப்பராக ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா அடுத்தடுத்து நல்ல உங்களுக்கு நிறைய விஷயம் டியூரேஷன் நிறைய கிடைக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லலாம். சேம் வந்து நம்ம ஸ்டைலில் ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணிகிட்டே இந்த லிஃப்ட்டு கேட்டுக்கிட்டே விலாகும் நல்லபடியாக பண்ணலாம். சார்ஜ் மட்டும் தாங்க ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அதுவும் மேக்ஸிமம் குறைய போகுது. சேம் வந்து வெளியே நான் அவ்வளோவா வந்து ரூமில் நான் தங்கலை, இருக்கிற இடத்துல ஓரளவு தங்கி சேம் வந்து அப்பப்போ வந்து அங்கங்கே கிடைக்கிற இடத்துல சார்ஜ் போட்டு ப்ளாக் பண்ணுறதுனால தான் என்னால் ஹிஸ்ட்ரி சொல்ல முடியலை. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சேம் இங்கே இருக்கும்போது இந்த லாரி ஆஃபீஸில் இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு சார்ஜ் போட்டு தரேன், நீங்கள் வந்து உங்கள் வ்ளாகுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு, பெரிய மனசு பண்ணி. ஸோ அதான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு தான் அடுத்து போகிறதுன்ட்டு.
இதனாலேயே நிறைய இப்போ இந்த அடுத்த ஊர் சொன்னேன்ல, ஒரு ஊர் திருச்சூர்ன்ட்டு, அது கூட வந்து கண்டிப்பாக வந்து என்னால் லாரியில் கூட லிஃப்ட் கேட்டு போக முடியும். இங்கே பக்கத்துலேயே நிறைய லாரிஸ் இருக்குது, லிஃப்ட் கேட்டு அப்படியே நான் ஏறி போக முடியும். ஆனால் வந்து சார்ஜ் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ சார்ஜ் அந்த வந்து இன்னும் ஃபுல் ஆகலை. ஆக்சுவலாக வந்து கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன், இன்னும் ஃபுல் ஆகலை. ஃபுல்லான உடனே 4 தடவை சார்ஜ் போடலாம், அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 2 டைம் சார்ஜ் போட்டால் நான் ஆக்சுவலாக திருச்சூர் போய் சேர்ந்துருவேன். ஸோ அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சேம் அங்கேருந்து ஒரு 2 டைம் திரும்ப நான் அந்த பவர் பேங்கில் சார்ஜ் போட்டால் 2 டைம் ஃபில் ஆயிரும். திரும்ப நான் அங்கேருந்து நான் வந்து இங்கே போயிடுவேன். என்னது கேரளான்னு சொன்னாலே முக்கியமான இடம் சொல்லுவாங்கள்ல, அது என்னது போட்லாம் வந்து நிற்கும்ல, ஃபுல்லாக வந்து போட்டு அது இதுன்ட்டு கொச்சி, அங்கே போயிட்டு அங்கே அந்த போட்டு வியூவு எல்லாமே வந்து என்னால் எல்லாமே என்னால் பண்ண முடியுங்க. அதாவது எப்படின்னா எல்லாமே மீன்ஸ் வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து என்னால் சொல்ல முடியும். நான் ஏன் வந்து இப்படி சொல்ல முடியல, என்னால் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா மெயின் பர்பஸ் இந்த சார்ஜ் பிரச்சனை தான். அதுவும் நல்லபடியாக தீரப்போகுது. அது தீர்ந்துருச்சுன்னா எதையுமே கவலைப்படாமல் எல்லா ஹிஸ்ட்ரியும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவேன். ஸோ அதான் சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய நாளாக இதை சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னடா போகிறான், சும்மா போகிறான், அப்படி வீடியோ எடுக்கிறான், காட்டுறான், அடுத்து கிளம்புறான், அங்கங்கே போகிறேன்றான். ஆரம்பத்துலேருந்து கேரளா அவுட்லைன்லேருந்து இப்படி தான் பண்ணுறான். தமிழ்நாட்டுக்குள்ளே ஓரளவு நல்லா பண்ணான், இப்போ கேரளா கூட இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா மெயினு இந்த பிளாகர்ஸுக்கு இந்த சார்ஜு. அதே மாதிரி தங்குறதுக்கு இடம் நான் வந்து அவ்வளோவா ரூமில் அந்த மாதிரிலாம் தங்குறதில்ல, சும்மா நார்மலாக அங்கங்கே தான் தங்கிட்டு இருக்கேன். கிடைக்கிற இடத்துல தங்கி நிறைய போலீஸ் வந்து விசாரணை பண்ணி என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இந்த மாதிரி வந்து வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் வந்து ஒரு யூடியூப்பில் இது வந்து ஒரு இது தான் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய போலீஸே நிறைய பேர் வந்து வெள்ளையங்கிரி பொங்கல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்படி பண்ணுறமோ என்னன்னா என் மைண்டில் என்னென்னா ஃபுல்லாக வந்து வ்ளாக் பண்ணணும். என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் அதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கன்வே பண்ணலான் இருந்தேன். என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வ்ளாக் பண்ணணும், நல்லா வந்து போகணும், நிறைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹிஸ்ட்ரி பார்த்துருப்போம். இந்த பத்திரகாளி ருத்ரகாளின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணகிரியில் ஒரு கோயிலில் வந்து பார்த்துருப்போம். சேம் வந்து நிறைய கோயிலையும் ஹிஸ்ட்ரியும் பார்க்குறோம். ஏன்னா அங்கே வந்து சார்ஜிங் அந்த ஃபுல்லாக ஏற்றிட்டு அதில் ஃபுல்லாக பொறுமையாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். இது என்னென்னா கேரளா அவுட்லைன்னா ஒரு சில பேர் அந்த மூடு இருக்கும். எப்படின்னா ஒரு சில பேர் சார்ஜ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10 நிமிஷம் கூட சார்ஜ் போட விட மாட்டாங்க. ஏதாவது சம்திங் ஏதாவது பொருள் வாங்கினா தான் சார்ஜ் பண்ண விடுறாங்க. அதுவும் 10 நிமிஷம் தான் வச்சுட்டு உடனே எடுத்துருப்பா எல்லாம். இது இங்கேருந்து கரண்ட் வந்து இங்கே எனக்கு பில்லு ஓவர் ஆயிரும், கரண்ட் பில்லு ஓவர் ஆயிரும், அது எதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப தடைப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. இதை தான் நான் உங்களுக்கு மைண்டில் ஓப்பனாக சொல்லலான் இருந்தேன். இப்போ கூட நான் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண போகிறேன்னு தெரியல. பேட்ரி 20% தான் இருக்குது ஃபோனில், இன்னும் அதில் ஃபுல்லாகலை. அது ஃபுல்லான உடனே மேக்ஸிமம் போட்டுட்டு போகிற வழி மேக்ஸிமம் இன்றைக்கி இப்போது என்ன டைம் ஆகுது, 5 மணி 5:30 மணி ஆக போகுது. இப்போ இங்கேருந்து போயிட்டு ஒரு சில இடம் கேப்சர் பண்ணுற முடியலை அளவுக்கு போகிற வழியில் ஏதாவது பீச் இருந்தால் கூட உங்களுக்கு காட்டுறேன். போய் காட்டிட்டு மேக்ஸிமம் சொல்ல பார்க்குறேன், ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்ல பார்க்குறேன். சப்போஸ் விஷயம் இல்லைன்னா இன்னையோடு முடிச்சுட்டு நாளைக்கு இருந்து திருச்சூர் போயிட்டு அங்கே போயிட்டு நல்ல ஹிஸ்ட்ரியோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே சார்ஜ் பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, இதுதான் உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ணி சொல்லலான்றேன். சேம் அதே மாதிரி பிரதர் வந்து இது சார்ஜ் போடுறேன்ற மாதிரி சொன்னார்ல, அவரே வந்து பக்கத்தில் டீ கடை இருக்குது, வேணும்னா என் பேரை சொல்லிவிட்டு நீ வந்து சாப்பிட்டுக்க, அந்த மாதிரி சம்சா அப்புறம் டீ அதில் வந்து நீ பேரை சொல்லி சாப்பிட்டுக்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பெரிய மனசு இதெல்லாம். சில பேர் தாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேர் நிறைய 80% மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த விளாகர்ஸுக்கு. நான் சும்மா அதை சொல்லணும்னு சொன்னேன். விளாகர்ஸுக்கு 80% அவாய்ட் தான் பண்ணுறாங்க, மிச்சம் இருக்கிற அந்த 20% தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேரளாவில் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்ல, 60% நல்லா ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருக்கும், 40% தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு சொல்லான் இருந்தேன், எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லான் இருந்தேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு அப்படி நடக்குது. சரி ஓகேங்க, பார்க்கலாம். இப்போது சார்ஜ் முடியட்டும். சார்ஜ் ஏறி முடித்தோடனே அப்படியே நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். சேம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நானே எடிட் பண்ணுறனால அந்த எடிட்டிங்கோட அந்த எனர்ஜியும் ஃபோனோடைய பவராக இருந்தாலும் சரி,
பவர் பேங்கோட பவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ தடவை சார்ஜ் போட்டாலும் சேம் வந்து நானே வ்ளாக் பண்ணுறேன், நானே எடிட் பண்ணுறேன், நானே எல்லாமே பண்ணுறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. டெய்லியும் அது வீடியோ வரணும், சேம் நானே எடிட் பண்ணணும், சேம் வந்து ஹிஸ்ட்ரியை நான் கலெக்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதான் வந்து டெய்லி பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுவோம், ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுவோம். சேம் வந்து பேசுகிற ஸ்டைலை மாற்றுவோம், ஹிஸ்ட்ரி சொல்கிறத கரெக்டாக சொல்கிறத இது பண்ணுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் வந்து சார்ஜுன்ற ஒரு பாயிண்டில் நிற்கிறனால ரொம்ப இதாகுது. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். சரி, ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். சார்ஜ் ஆல்மோஸ்ட் ஏறிடுச்சு, வாங்க அப்படியே கிளம்பலாம். ஓகே ப்ரோ, வெரி தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபுல் சார்ஜ். தேங்க்யூ. ஓகேங்க, சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடுச்சு. இப்போ போட்டு பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 தடவை ஃபுல் சார்ஜ் ஆனாலே எனக்கு ஓகே தான். இப்போ நேராக நம்ம வந்து பீச் சைடு போவோம், இல்லைன்னா சம்திங் ஏதாவது உங்களுக்கு காட்ட முடிஞ்சா காட்டிட்டு இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் பேசணும், அதை மட்டும் பேசிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். சரி, ஓகேங்க. இப்போது என்னென்னா, இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஃபோனில் வந்து பின்னாடி வந்து பவர் பேங்க் வச்சுருக்கேன், சார்ஜ் ஏறிட்டுருக்கு. கரெக்டாக வந்து எதிர்த்தாப்பில் சன் வியூ தெரியுது. கரெக்டாக அதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு முடிச்சுக்கலான் இருக்கேன். என்னென்னா, சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் அவுட்லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே சார்ஜ் பண்ணிவிட்டு, இப்போது பவர் பேங்க் இருக்கிறனால சார்ஜ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி போகும்போது சரியாக ஹிஸ்ட்ரி சொல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த சார்ஜும் சேம் வந்து அலைச்சலும் தான். ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுக்கு மேக்ஸிமம் நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன்னா எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். சேம் வந்து அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு 250 டேஸ்க்கு நம்ம பெரிய வ்ளாக் பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய உறுதி துணையாக இருக்க போகிறது இந்த இதுதான், பேக்கப் அந்த சார்ஜர் தான், பவர் பேங்க் தான். ஸோ வந்து இதை வாங்கி கொடுத்த ரஹ்மான் ப்ரோக்கு நான் திரும்ப எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது மட்டும் இல்லைன்னா வ்ளாகே முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கேரளா அவுட்லைன் வ்ளாகே முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், இல்லை ப்ரோ உன்னால் முடிக்க முடியாது, ஏன்னா வந்து கேரளாலாம் அவுட்லைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. சேம் ஒருத்தரோட குறிப்பிட்டு சொன்னார். அதெல்லாம் தாண்டி நம்ம முடிச்சு காட்டுன்ற ஒரு இதில் தான் போயிட்டுருக்கேன். சேம் வந்து இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன், எதுக்காக ஃபஸ்ட்டு நீ அவுட்லைன்லாம் கவர் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் இருக்குது. நான் அதை வந்து கேரளா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு இதை சொல்லான் இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. சரி, ஓகே, இந்த சன் வியூவோட கடைசியாக நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு எடிட் பண்ணி மேக்ஸிமம் 7 to 8 உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். இப்போ தான் சன் இருந்துச்சு, அதுக்குள்ளே கீழே போயிடுச்சு. ஓகேங்க, இந்த வியூவோட கரெக்டாக முடிச்சுக்கலாம்.